வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு 5 நிமிஷத்தில் ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். சூப்பராகவும் இருக்கும். இந்த கல்கண்டு அவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இந்த அவலை வந்து மண் தூசி இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்குங்க. நான் வந்து டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய கல்கண்டு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலை அடுப்பில் வச்சு இந்த அவலை வறுத்துக்கலாம். லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வறுப்படட்டும். இப்போ நல்லா அவல் வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஊற வச்சு ஒரு ஸ்ட்ரெயினில் இது மாதிரி வடிகட்டி நல்லா கையால் நல்லா அழுத்தி வடிகட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் தண்ணி இல்லாமல் நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கும். இப்போ திரும்பவும் ஒரு வாணல் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இதுக்கு கொஞ்சமாக முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அதை வறுத்துக்கலாம். நீங்கள் முந்திரியை உடச்சி சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த அவலோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ திராட்சையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கல்கண்டை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஊற வச்ச அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கல்கண்டை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஊற வச்ச அவல் கூட இதை சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு அவல் தண்ணி இல்லாமல் நல்லா கட்டியாக இருக்க பாருங்கள். இப்போ இது கூட இந்த கல்கண்டை சேர்த்துக்குவோம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் குப்புற மாதிரி உள்ள தேங்காயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த பிறகு எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப சுவையான டக்குன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கல்கண்டு அவல் தயாராகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும் இது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் நவராத்திரி நாட்களில் உங்களுக்கு சில நாட்களில் வேலை அதிகமாக இருக்கும். அந்த நாளில் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒரு பிரசாதம் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் கூட. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு கல்கண்டு அவல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இது. இதுக்கு மேலே கொஞ்சம் கல்கண்டு இந்த மாதிரி தூவி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.